சராசரி மனிதன் வீட்டிலேயே சாமி கும்பிட்டுறான், பக்திமான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. சராசரி மனிதன் அவன் வீட்டில் சாமி கும்பிட்டால் உண்டு, கும்பிடலன்னா இல்லை. விருப்பம் இருந்தால் கும்பிடுவான், விருப்பம் இல்லைன்னா விட்டுடுவான். பக்திமான் பழக்கத்தினால அன்னாடம் கோயிலுக்கு போய் பழகிட்டான், அங்கே போகலன்னா அவனுக்கு சாப்பாடு கூட இறங்காது. அப்போது அதை ஒரு கடமையாக அவன் எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு தான் நான் எதையும் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் எதையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்றது அவனுடைய கடமையாக எடுத்துக்கணும் அதை. ஆனால் இந்த அஞ்ஞானி அது கிடையாது. வீட்டில் சாமி கும்பிட்டேன்னா சோறு போட்டால் உண்டு, இல்லைன்னா கும்பிட்டா உண்டு, இல்லைன்னா இல்லை. அவன் எதுலேயுமே சேர்க்கை இல்லாதவன் அஞ்ஞானி. அவனுக்கு உலக விஷயத்தை பேசுறதுக்கும் உலக விஷயத்தை கவனிக்கிறதுப்ப பேப்பர் எடுப்பான், 1.5 மணி நேரம் படிப்பான், ஒரு எழுத்தை கூட விட மாட்டான். இத்தனைக்கும் இவன் துட்டு குத்து வாங்கிருக்க மாட்டான். பேப்பரு யாரோ வாங்கின பேப்பர் எடுத்து ஒரு எழுத்து துட்டு குத்து வாங்கினவங்க கூட படிக்க மாட்டான். இவன் ஓசியில் படிக்கிறோம் ஃபுல்லாக படிப்பான். இந்த குடிகாரனுங்க பார்த்தீங்கன்னா பணம் போட்டுக்கின்னு போய் தண்ணி அடிப்பான், அவன் நல்லா நடந்து போவான். ஆனால் துட்டே இல்லாத போய் சாராய கடையாண்ட இறந்து குடிப்பான், அவன் போனீங்கன்னா தள்ளாடிக்கின்னு போவான் போதியில். நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்களா, எல்லாருக்கிட்டே கேட்பானே. அப்போ அவன் மானம் ஈனத்தை விட்டுட்டுவன். எல்லாருக்கிட்டும் கேட்கறான பிச்சை தானே அது. அப்ப மான ஈனம் அவனுக்கு போயிடுச்சு. ஆமா, ஞானி இல்ல, அந்த ஞானி இல்ல, அவன் அஞ்ஞானி. என்ன அஞ்ஞானி அவன். அவன் இறந்து குடிச்சிட்டு அவன் துட்டு குத்து குடிச்சோம்னா போதை ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு சாப்பிட்றன்னு விட கோயிலுக்கு வராத கும்பிட்றவன் சுகவாசியா சாப்பிடுவான். இல்ல வாழ்க்கையில அவங்களுக்கு இயமம் நியமம் பிரத்யேகம் அதெல்லாம் மனிதனுக்கு தேவையற்ற, அதெல்லாம் தேவையற்ற வேலை. இல்ல அவங்க கர்ம யோகத்துல கர்ம யோகத்துல அவன் என்னன்னா குடும்பத்தை காப்பாத்தணும்னா அவனுக்கு ஒரு கர்மம் இருக்கு. இல்லப்பா, இந்த பிரத்யாகாரம் தாரணை இதெல்லாம் எதுவுமே மனிதனுக்கு தேவையில்லை. இது வேத சம்பந்தப்பட்டது. யோகத்திலேயே கர்மயோகம் ஒண்ணு இருக்கு. கர்மயோகம்னா என்ன அர்த்தம்? அவன் குடும்பத்தை காப்பாத்த அதுதான் வேலை அவனுக்கு. அடுத்து ஆமா, அந்த இல்ல அந்த அதுதான் பகவத்கீதையில ரொம்ப அழகா 4 ஞானத்தை பத்தி சொல்லுவான். கர்மயோகம் அப்படின்றது என்னன்னா உன் குடும்பத்தை சிதற விடாம கண்ணீர் சிந்தாம காப்பாத்துறது கர்மயோகம். அப்போ உன் குடும்பத்து மேல நீ கண்காணிப்பாவே இருக்கணும். யாரும் துன்பப்படக்கூடாது, நீ துன்பப்பட்டாலும் உன் குடும்பத்துல. அது கர்மயோகம். வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி கிட்ட போடுங்க ஜோபில் போட்டு போய் குடிச்சிட்டு போறது கர்மயோகம் இல்லை. அவனும் வீட்டுல தான் இருக்கிறான், ரோட்ல படுக்கல. ஆனா இது எல்லாம் கர்மயோகத்துல சேர்க்கக்கூடாது. கர்மயோகம்ன்றது அவன் கடமையை சீரா செய்யறது கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை எவன் ஒருத்த சீரா அவன் குடும்பத்துக்கு நழுவாம செய்யறானோ அவன் அடுத்தது பக்தி யோகத்துக்கு போயிடுவான். அது கடமை. அது அவனே போயிடுவான். இதை யாரும் போக வைக்க முடியாது. போக வைக்கிறோம், போக மாட்டான். இந்த கர்மயோக கடமையை எவன் ஒருத்தன் சீரா செய்யறானோ இதுக்கு அடுத்தது பக்தி யோகம். தானாவே போவான், யாரும் போக வைக்க வேண்டியதில்லை அவனு. அந்த பக்தி யோகத்துல முழுமையா அவன் முழுகுனான்னா அடுத்தது ராஜயோகத்துக்குள்ள பூந்துருவாவ. ஏன்னா ஒவ்வொரு சுவையும் அவன் அறிஞ்சு பார்க்கறான். அறிஞ்சு பார்க்கும்போது இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு தேடின்னு போறான். அப்போ ராஜயோகத்துக்குள்ள போறான். ராஜயோகத்துக்குள்ள போயிட்டு அவன் முழுமை அடைஞ்ச உடனே அடுத்தது ஞான யோகத்துல போறான். ஞான யோகத்துல முழுமை அடைஞ்சானா இறைவனோட கலக்கிறான். இது 4 யோகத்தை சொல்லி இருக்குது. கர்மயோகம் குடும்பத்தை சீரா காப்பாத்து. பக்தி யோகம் நல்ல உண்மையான தெய்வ பக்தி பண்ணு. இந்த தெய்வத்தாண்ட போய் டீலிங் வைக்காத, குடுக்கல் வாங்கல் கடங்கார மாதிரி வச்சுக்காத. உண்மை ஐயா நான் உன்னை அடையணும், இந்த உலகத்தில் நான் பிறந்துட்டேன், இந்த பிறப்பு நிக்கணும், முன்னால மட்டும்தான் என்னை இந்த நிலை கொண்டாட முடியும், நீ தான் எனக்கு வழி காட்டணும். உண்மையான பக்தியை பண்ணு. அந்த பக்தியினுடைய மனோபக்குவம் யோகத்தில் எத்தனை போய் உன்னை சேர்க்கும். யோகத்தில் எத்தனை போய் சேர்ந்தீங்கன்னா யோகத்தில் உண்மையான யோகம் பண்ண நான் யார், இறைவன் யார், இதான் ஞானத்தினுடைய யோகத்தினுடைய கேள்வியே தான். யோகத்துல வேற ஒன்றும் புதுமை எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ யார் நான் யார் இதான் கேள்வி. இல்ல நீ தான் நானா நான் தான் நீயா அப்படின்னு கேட்கறது ராஜயோகம். இந்த ராஜயோகத்துல நீ தான் நான் தான் நீன்னு தெரிஞ்சுக்கின பிறகு இறைவன் அடையிறது ஞான யோகம். இதனால்தான் ரொம்ப அழகா பட்டினத்தார் சொல்லுவார், ஐயா ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை யான் அறியேன் பராபரம். ஐயா இந்த ஊனு உடலுக்குள்ள நீ தானே இருந்திருக்கிற, இவ்வளவு வருஷமா நான் முட்டாள்தனமா வாழ்ந்திருக்கிறேன்னு தெரியாத, இப்பதானே அறிஞ்சேன் இத அப்படின்றார். அப்போ
உடலுக்குள்ள இறைவன் இருக்கிறான்றத எப்போ உணர்றானோ அவன் அடுத்தபடி தெய்வத்தை அடைவான். இதுக்கு இத்தனை படிகள் தேவைப்படுது. எடுத்த உடனே நேராக போய் நான் கடவுளை பிறப்பு நிறுத்தினுங்கன்னா இது என்ன கம்பெனிலேருந்து வாங்கறதா இது? அது முடியாது. அதனால சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார், பிறப்பை நிறுத்தணும்பா. எப்படி நிறுத்த முடியும் தெரியுமா? உன் ஆசைகளை அழிக்கணும்பா. எப்போ நீ ஆசைப்படுறியோ உலகத்தில் பிறந்துக்கினே இருப்பா. பிறப்புக்கு அடிப்படை ஆசை தானேப்பா. இந்த ஆசை அருந்ததுன்னா உன் பிறப்பு அருந்துடும்பா அப்படின்றாரு. அதனால என்ன சொல்றாரு? கறந்த பால் முளை புகா. மாடுனுடைய மடி இருக்குது, பால் நிறைய இருக்குது, கறந்துட்டா திருப்பி அந்த மடியில் ஊற்ற முடியாது இல்லையா? அதனால சொல்றாரு கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா. வெண்ணெயில மோர்ல தான் வெண்ணெய் இருந்தது, ஆனா கடைஞ்சி எடுத்துட்டீங்கன்னா திருப்பி அந்த மோரோட வெண்ணெய் ஒட்டாது இல்லையா? அதனால கடைந்த வெண்ணெய் மோர் புகா. உதிர்ந்த காய்கனி மரம் புகா. மரத்துல தான் காய்கனி காய்க்குது, ஆனா கீழே விழுந்துச்சுன்னா எடுத்து ஒட்ட வைக்க முடியாது, நிக்காது. இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை. அதனால சொல்றாரு கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா. ஒரு சங்கு கீழே வச்சின்னா உஸ்ன்னு ஒரு காத்து போகும் அதுக்குள்ள, ஆனா அதை உடச்சு ஓபன் பண்ணிட்டீங்கன்னா காத்து போகாது இல்லையா? அதனால சங்குன்றதை உடைச்சிடுன்றாரு. அதனால கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த காய்கனி மரம்புகா. இறந்தவர் பிறந்ததில்லை பிறப்பதில்லை. இப்படி எவன் செய்துக்கின்னு வந்தானோ அவன் செத்தா பிறக்கதில்லைப்பா அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லிட்டாரு. இன்னொரு பாட்டில் சொல்ல பிறந்து பிறந்து இறக்கும் பேதைகளேன்றாரு. எத்தனை வாய்ட்டா பிறகுற, எத்தனை வாய்ட்டா சாகுற, எதையாவது யோசித்து பாத்தியாடா நீன்றாரு. அப்போ பிறந்து பிறந்து இறக்குறான்னு அதே மகான் சொல்றாரு, செத்தவன் பிறக்கிறதே இல்லைன்னு அதே மகன் சொல்றாரு. அப்ப பிறந்து பிறந்து இறக்கிறதுக்கு ஆசை காரணமாகுது, பிறக்காம பிறப்பை நிறுத்ததுக்கு ஆசை அறவே அழிச்சிடுது. இதான்பா வேற்றுமை. போதுமா சாமி? ஒன்னும் பத்தாது, ஒன்னும் உனக்கு பத்தாது சாமி, உனக்கு பத்தாது. ஒரு நல்வினை தீவினைன்னு இருவினையும் ஒருத்தருக்கு இல்லாம இருந்தாதான் கடவுளோட சேர முடியும்னு சொல்றாங்க. சரி, நல்வினை இருந்தா கூட சேர முடியாது. அப்போ இருவினையும் இருக்கக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில ஏதாவது ஒரு வினையை வச்சுதான், அதுதான் உலக வாழ்க்கையை நீ அடுத்து போனாதான் அந்த இருவினையை விட முடியும். இருவினையை விட்டாதான் கடவுள் வாழ்க்கைக்கு போக முடியும். உலக வீட்டுக்குள்ளேயே ஓழ்ந்துக்குன்னு இருவினையை விடவே முடியாது. இப்போ ஒரு மனிதன், நீ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்த, இந்த ஆபீஸ்ல 1000 பேர் வேலை செய்யறான் உன் கூட. இந்த 1000 பேரும் உனக்கு நல்லவனா இருக்க முடியாது. ஒரு 10 பேர் நல்லவனா இருப்பான், ஒரு 20 பேர் கெட்டவனா இருக்கும். இது ஏன் இந்த கெட்டவன் அல்ல, இவனும் மனுஷன் தான், இந்த 20 பேரும், இந்த 10 பேரும் மனுஷன் தான். அது எப்படி அவன் கெட்டவனானா இவன் நல்லவனானா? அவனுடைய செயல், அவனுடைய பேச்சு, அவனுடைய நடவடிக்கை உனக்கு ஒத்து வந்தா அவன் நல்லவன். அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல், அவனுடைய நடவடிக்கை உனக்கு ஒத்து வரலன்னா அவன் கெட்டவன். இதானே மனுஷன். இந்த செயல்கள் இருக்கும்போது நல்வினை தீவினை இருந்தாதான் 4 நல்லவன் இருப்பான், 4 கெட்டவன் இருப்பான். வெயில் இருந்தாதான் மழை இருக்கும், மழை இருந்தாதான் வெயில் இருக்கும். உலக வாழ்வு நடக்கும். இந்த மழையும் வெயிலும் இல்லை, இரவும் பகலும் இல்லைன்னா நல்வினை தீவினையும் இல்லை. உலகம் இயங்கணும்னா இது அத்தனையும் தேவை. அவ்வளோதான் சாமி. ஏந்துக்கும் ஆத்மா வணக்கம்பா. இப்போ அது ஆத்மா வணக்கம்மா. இந்த சுயம்பு லிங்கம் இருக்குங்க இல்லையா, சுயம்புலிங்கம் சுயம்புமூர்த்திகளும் சில இடங்கள்ல தானா உருவாகுதுன்னு சொல்றாங்க. அது சுயம்பா எங்கேயுமே எந்த லிங்கமும் உருவானது கிடையாது. மனிதன் செய்யாத ஒரு கல்லை லிங்கமாகாது. இதை நிறைய கோயில்களில் கூட வச்சிருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டாண்ட கூட ஒரு சிவன் கோயில் இருக்குது. நான் ஒரு 5 வயசா 6 வயசா இருக்கும்போது சுயம்பு லிங்கம்னு ஒரு 1.5 அடி உயரம் இருந்தது. இப்போவும் அந்த 1.5 அடி தாங்குது. நானும் 70 வருஷம் வாழ்ந்து 73 வயசாகி போய் இவ்வளோ இது பண்ணின்னுக்கிறேன். இது சுயம்புன்னு எங்கேயுமே எதுவுமே உருவாகாதுமா. சுயம்பு அப்படின்னா என்னன்னா இருள் மட்டும்தான் சுயம்பு. யாரும் அதை செய்ய முடியாது. மீதி எல்லாத்தையும் எல்லாராலையும் செய்ய முடியும், ஆனா இருளை யாராலையும் செய்ய முடியாது. அதனால சுயம்புன்றது என்னன்னா இயற்கை. அப்ப அந்த இயற்கையா இருக்கிறது இருள் மட்டும்தான். சூரியன் கூட செயற்கை தான், சந்திரன் கூட செயற்கை தான். ஆனா இருள் மட்டும்தான் இயற்கை, இருள் மட்டும்தான் சுயம்பு.
மீதி எல்லா பொருளும் செய்யப்பட்டாலே தவிர அது அழகுபடுத்த முடியாது. செய்யப்பட்டு அது சுயம்புன்னு சொல்லுவாங்க. ஆனா சுயம்புன்னு எங்கேயும் உருவானது கிடையாது. அதனால சுயம்புன்றது எதுவும் கிடையாது. எனக்கு இருக்கிறதா தெரியலம்மா. நிறைய பேர் சொல்றாங்க சுயம்பு சுயம்புன்னு. சுயம்புமா எங்குமே எதுவுமே உருவாகாது. சுயம்பா ஒரு லிங்கம் உருவாகுது, சுயம்பா ஒரு கோயில் உருவாயிடலாம் இல்லையா? ஆகலையே எங்கேயும், மனுஷன் கட்டினா தானே. அது மாதிரி சிலைகள், சிவன் சிலை லிங்கம் இருக்குது, அம்பாள் சிலை இருக்குது, அதெல்லாம் சுயம்பாவே உருவாயிட்டா அங்கங்க யாரும் செய்யாம எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாமே இல்லையா? அதுக்கு என்னத்துக்கு மகாலிபுரம், காஞ்சிபுரம் இதெல்லாம் தேவையில்லை, சபதியே தேவையில்லை, தானாவே தான். அதனால சுயம்புன்றதே கிடையாது. சுயம்புன்றது ஒரு பொய்யான வார்த்தை. சுயம்புன்றதே இருள் தான் சுயம்பு. அதை தான் யாருமே செய்யறது கிடையாது. இயற்கையாவே இருக்கிறது. அது அது இல்லாத இடமே கிடையாது எங்குமே. மீதி எல்லாம் செயற்கையால தான் வெளிச்சத்தை பார்க்கலாம். நீ இருள் மட்டும்தான் இயற்கையா வரும். அப்போ சுயம்புன்னா எதுன்னா இருள் மட்டும்தான் சுயம்பு. மீதி எல்லாம் செய்யப்படுறது தான். இறைவனால செய்யப்பட்டது, மனிதனால செய்யப்பட்டது, இதெல்லாம் மற்ற ஒருத்தரால செய்யப்படுற விஷயம்தான் மற்றது எல்லாமே. இருள் மட்டும் யாராலையும் செய்யப்படாதது இருள். அது மட்டும்தான் சுயம்பு. சொல்லுமா. இந்த வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள்னு பாகுபடுத்தி அவங்க சுவாமி வித்தியாசப்படுத்தி சரி சரி. அதோட கருத்து வேறு. ஒரு ஊருக்கு ஒரு ஊர் இருந்ததுன்னா அந்த மக்கள், அந்த ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் ஒரே ஜாதியா தான் இருக்கணும், ஒரே மனிதர் தானே. ஆனா அந்த ஊருக்குள்ள நாய்க்கரு, முதலியாரு, கணக்கு புள்ள, நாயுடு இப்படின்னு ஒரு ஊருக்குள்ளவே இவ்வளவு பிரிவுகளை வச்சுன்னுக்குறாங்க. அப்ப ஒரு நாடுன்னும் போது ஒரே நாடா இருக்கலாம். இந்தியா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம் தேவையே இல்லை. ஆனால் இது என்ன, அப்படி எதுக்காக இப்படி பிரிக்கப்பட்டதுன்னா அந்தந்த சமூகத்துக்கு அந்தந்த சமூகவாதிங்க செயல் செய்யறதுக்காக பிரிச்சாங்க. இப்போ அதெல்லாம் கெட்டு போச்சு. ஆதியில பிரிச்சதுக்கு காரணம், ஒரு மாநிலம், ஒரே மாநிலம் வந்தா ஒரே ஆள் எல்லாத்தையும் செயலும் பார்க்க முடியாது. அப்ப தனித்தனி மாநிலமா இருந்தா அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த முதலமைச்சருங்க அந்தந்த அதிகாரிங்க செயல் புரிவாங்க அப்படின்னு மாநிலங்க பிரிச்சாங்க. அது மாதிரி நாடுங்க பிரிஞ்சது. அது மாதிரி ஊரும் இந்த மாதிரி பிரிஞ்சது. இதுல வட இந்தியரு தென்னிந்தியரு, வட இந்தியருக்கு என்ன ஆகுது, 3 காலுக்குதா, தென்னிந்தியருக்கு 2 1 காலுக்குதா. எல்லா உலகம் புல்லா இருக்கிற மனித பிறவினா ஒரே அமைப்பு, இறைவனுடைய படைப்பு இல்லையா? கலர் நிறங்கள் தான் மாறுமே தவிர உடலுடைய அமைப்பு உலகம் புல்லா ஒரே அமைப்பு தான், எந்த வித்தியாசமே கிடையாது. ஆனால் மனிதன் பிரிச்சுக்கிறான், கருப்பன் வெள்ளையன் அப்படின்னு. மனிதனால பிரிக்கப்பட்டதை தவிர தெய்வத்தால பிரிக்கப்பட்டது இல்லை. அதனால வட இந்தியா தென்னிந்தியாவில் மனிதன் அன்போட வாழ்த்தோம். எந்த இந்தியாவனா இருந்துட்டு போட்டோம், அன்போட வாழ்ந்தாங்கன்னா அது எல்லாருக்கும் நல்லது. பகைய வளர்த்தாங்கன்னா அது எல்லாருக்கும் கெடுதல். இன்னைக்கு நான் ஒரு பலசாலி, ஒருத்தனை அழிச்சிடுவேன். நான் என்ன சொல்லுவேன், ஆஹா நான் பாரு எல்லாரையும் அழிச்சிட்டேன் பாருன்னு சொல்லுவேன். ஆனா நாளைக்கு என்ன ஒருத்தன் அழிச்சிடுவான். அழிவுன்றது ஒருத்தன் கையில இருந்து ஒருத்தனுக்கு போகக்கூடாது. அன்பு தான் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் பரிமாறிக்கணும். அப்போ மனிதன் அன்பா வாழ்ந்தான்னா அவனுக்கு நாடு, மதம், ஜாதி எல்லாம் வித்தியாசமே தெரியாது. அதனால அன்பு தான் முக்கியம். மனிதன் எல்லாரையும் அழிச்சிட்டேன் பாருன்னு சொல்லுவேன். ஆனா நாளைக்கு என்ன ஒருத்தன் அழிச்சிடுவான். அழிவுன்றது ஒருத்தன் கையில இருந்து ஒருத்தனுக்கு போகக்கூடாது. அன்பு தான் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் பரிமாறிக்கணும். அப்போ மனிதன் அன்பா வாழ்ந்தான்னா அவனுக்கு நாடு, மதம், ஜாதி எல்லாம் வித்தியாசமே தெரியாது. அதனால அன்பு தான் முக்கியம் மனிதனுக்கு. அன்போட வாழ்ந்தான்னா எல்லாரும் அமைதியோட வாழ்வோம். அதனால அன்பா வாழ பழகுங்க. சொல்லுமா. கார்த்திகை தீபத்தோட வழிபாடு முறைகள் அது ஏற்கனவே பல வீடியோல சொல்லிட்டோமா. கார்த்திகை தீபத்தினுடைய வழிபாடு, சிவபெருமான் திருச்செந்தூர்ல இல்ல, அவனுக்கு வேற பேர் இருக்குது. அவனுக்கு அந்த சூரனை தேவர்கள் எல்லாரையும் சிறைப்படுத்திட்டான், தேவேந்திரனையும் சிறைப்படுத்திட்டான், அழகான பெண்கள் எல்லாம் சிறைப்படுத்திட்டான். அப்போ அந்த சிறைப்படுத்தினால எல்லாருக்கும் துன்பங்கள் விளைஞ்சது. இந்த துன்பங்கள் போக்குறதுக்காக எல்லா கடவுளும் போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, ஏன்னா அவனுக்கு என்னால தோன்றப்படுறதால தான் அழிவு,
வேற யாராலையும் அவன் அழிக்க முடியாது. அதனால அவனுக்கு நேரம் நெருங்கி போச்சு. அதனால என்னால ஒரு அழிவு வரும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறார் சிவபெருமான். அதுக்கப்புறமா சிவத்தினுடைய நிலை என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னா, 6 புஷ்பங்கள்ல அவருடைய நெத்தியினுடைய ஜோலையை விடுறார். அது 6 தாமரையில 6 குழந்தை ஆகுது பழனியில, இல்லையா? அதான இது என்னது, நான் 6 ஏரியாச்சு அது அங்க. அதுக்கப்புறமா அந்த 6 குழந்தைங்களையும் வளர்க்கறதுக்கு 6 பெண்கள் வேணும். அந்த 6 பெண்கள் தான் கார்த்திகை பெண்கள். அப்ப இந்த 6 குழந்தைகளுக்கும் தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. இதை வளர்த்தது இந்த 6 கார்த்திகை பெண்கள். இந்த 6 கார்த்திகை பெண்களும் வளர்த்துக்கும் போது சிவபெருமான் சொல்றாரு பார்வதி கிட்ட, 6 குழந்தைகள் வளருது, அதை போய் ஒன்னா அணை அப்படின்னும் போது சக்தி அந்த 6 குழந்தைய ஒன்னா இணைச்சு ஒரே குழந்தை சுப்பிரமணியர் ஆறுமுகம் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. இப்போ இந்த குழந்தைகளை வளர்த்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும். அப்போ சிவபெருமான் சொல்றாரு, என்னுடைய குழந்தைகள் 6 பேரை நீங்க வளர்த்ததால என்னைக்குமே உங்களுக்கு அழிவு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பூலோகத்துல அந்த கார்த்திகை மாசம் கார்த்திகை தீபம்ன்றது உங்களுக்காக கொண்டாடப்படும். அது சிறப்பான உலகம் ஃபுல்லா வழிபாடா இருக்கும். அந்த சிறப்பு நீங்க என்னைக்கும் அழியாம உங்களுடைய பூமியில உங்களுடைய புகழ் நிலைச்சு இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த கார்த்திகை தீபத்துடைய 6 கார்த்திகை பெண்களுக்காக நடத்தப்பட்டது மாதிரி. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்தால் நல்லதுன்னு சொல்றாங்க. பிரம்ம முகூர்த்தம்ன்றது ஊர் அமைதியா இருக்கிற நேரம். இப்ப ராத்திரி 12 மணிக்கு போனா கூட எவனா ஒருத்தன் மோள வச்சுனப்பான், ஒருத்தன் பாட்டு போட்டுனப்பான். ஆனா 3 மணிக்கு எல்லாரும் தூங்கிடுவோம் அந்த காலை நேரத்துல. அப்ப அது அமைதியான நேரம், அவை சொல் இல்லாத நேரம். அதனால்தான் கண்ணதாசன் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பாரு. கல்யாணத்துல நாதஸ்வரம் மோளம் ஏன் அடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்திருப்பாரு. இந்த தாலி கட்டும் போது மோளம் அடி அடின்னுவாங்க. அப்போ தம்ம 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 தம்மன்னு அடிப்பான் மோளம், நாதஸ்வரம் ஊட்டுவான். ஏன் அதை ஊதுறாங்கன்னா, அந்த கல்யாணத்துக்கு வந்த ஜனங்க அவை சொல் பேசும்போது அந்த கல்யாண பெண் காதலியோ கல்யாண பிள்ளையினுடைய காதலியோ விழக்கூடாது. அந்த நாதஸ்வர இசை மட்டும்தான் அவன் காதல விழணும். அதனால அந்த நாதஸ்வரமா மோளமா வச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நீ தெய்வ வழிபாடு இந்த 3 மணிலிருந்து 5-6 மணிக்குள்ள நடத்தும் போது உனக்கு எந்த இடையூறும் இருக்காது. அது மனம் அமைதியா நிற்கும், வேற எது மேலேயும் மனம் தாகாது. அதனால அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நல்ல காரியங்கள்லாம் செய்யுங்கன்றது வகுத்து வச்சுக்குது. சொல்லுமா. ஆத்மா வணக்கம்மா. என்ன விஷயம்னா, நீங்க இதுக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, விந்துவோடைய பலன்கள், அதோட செயல்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த பிரம்ம ஞானம்ன்றது சின்ன பசங்களுக்கு முடியாதா? வயசான பிறகுதான் பிரம்ம ஞானத்தை அடைய முடியுமா? சின்ன பசங்களாலேயும் முடியாது, வயசானாலும் முடியாது. இடைப்பருவத்தில் முடியும். ஆனால் இடைப்பருவத்தை இவங்க அதில் போகிறதுக்கு மனம் இல்லை. அந்த வாழ்க்கைன்ற பயணம் தெரியறதுக்கு முன்னே அந்த குழந்தைங்கள புகுத்துறாங்க. அதனால் அதை அடைய முடியாது. அதே நேரத்தில் வாழ்க்கைன்ற பயணம் முடிஞ்சு போன பிறகு பிரம்ம ஞானத்துக்கு வராங்க, அதுவும் முடியாது. ஏன்னா உடலில் பலம் வேணும். உடலில் பலம் வேணும்னா விந்து சுரப்பு வேணும். விந்து சுரப்பு இருக்கும்போது அதை அடக்கணும். அப்போ தான் அந்த பிரம்ம ஞானம், பிரம்மம்னா விந்துன்னு அர்த்தம், அந்த விந்துவை மேலேற்ற முடியும். அந்த வயசு விந்து சுரப்பு இல்லாத காலத்திலையும் விந்துவை பற்றி தெரியாத காலத்திலையும் பிரம்ம ஞானத்துக்குள்ளே வரும்போது அதை அடைய முடியாது. இப்போ ஞான சம்பந்தர் அவர் பிரம்ம ஞானத்தை 8 வயசுலேயே அடைஞ்சார். அது எப்படி அடைஞ்சார் அப்படின்னா, அவர் பல காலமாக அதில் தொடர்ச்சியாக இருந்து அந்த பிறப்பில் அவர் முடிக்கிறார் அதை. அதனால் அவருக்கு 8 வயசு சாத்தியம். சாதாரண குழந்தைங்களெல்லாம் இட்டுன்னு வந்து பிரம்ம ஞானம் பெறணும்னா அது ஒருபோதும் முடியாது, ஏமாந்து போயிடும் குழந்தைங்க. அதே மாதிரி ரொம்ப வயசான பிறகும் முடியாது. அதிலேயே போகலாமே தவிர அதை அடைய முடியாது. ஏன்னா பிரம்மஞானம் அடையிறது அவ்வளோ விளையாட்டியான விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். உலக வாழ்வு மாதிரி கிடையாது. அது உடலுக்குள்ளவே உலகத்தில் ஆணும் பெண்ணும் எப்படி புணர்ந்தால் இன்பம் கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு உடலுக்குள்ளேயே ஆணும் பெண்ணும் புணரல் வைக்கணும். அப்படி புணரல் வச்சால் அது இன்பம் கிடைக்கும். அந்த இன்பம் பேரின்பம் அது. அதனால அகஸ்தியர் ரொம்ப அழகா சொல்லுவார்,
உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தை உயிரே வாங்கு, பெண்ணின்பால் இந்திரியம் இடும்போதும் அவத்தில் நெல்லு, தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மரளி கையில் அகப்பட மாட்டாயின்னு. இப்போ சாப்பிடும் போதும் அந்த விந்துவை மேலே ஏற்றணும், பொம்பளை கிட்ட போகும்போதும் அந்த விந்துவை மேலே ஏற்றணும். இப்படி பழகணுண்டான்றார். இது பழகி இந்த ஸ்தூல விந்தும் சூட்சம விந்தும் ஒன்றா இணையிறது தான் இன்பம்டான்றார். அந்த இன்பம் வந்து பேரின்பம். அந்த இன்பத்தை அடைஞ்சவனுக்கு இங்கே யமன்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா அந்த விந்துன்றது இங்கத்தி பொருள் இல்லை, அது கைலாய பொருள்ன்றார். அப்போது அந்த மாதிரி பழக முடியுமா? வயசாகி அவனே உட்கார்ந்த எழுந்து முடியல, என்ன மாதிரி உட்கார்ந்துக்கும் போது அந்த பிரம்மஞானத்தை எப்படி அடைய முடியும்? முடியாது. அதே மாதிரி அது இன்னாதுன்னே தெரியாத காலத்தில் போய் அதை அடையணும்னா முடியுமா? இப்போ 1ஆம் கிளாஸ் பையனை அனுப்பிச்சு ஒரு கோர்ட்டில் ஒரு குற்றவாளிக்கு வாதாடுவானா? ஏன் முடியாது? குழந்தை தானே முடியணும் இல்லை? அனுபவம் கிடையாது, வயசு கிடையாது. அதே மாதிரி பிரம்மஞானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை, கடினமான விஷயம். அதுக்கு ரொம்ப மனம் பக்குவப்படணும், ரொம்ப அனுபவம் வேணும், உலக விஷயத்தை மறக்கணும், உயிர் விஷயத்தை நினைக்கணும். இவ்வளவும் நடந்தால் மட்டுமே பிரம்மஞானம் சாத்தியம். சொல்லுமா. இப்போ போதுமா? விவேகானந்தர் பத்தினா விவேகானந்தர் புக்கெல்லாம் படிப்பாங்க ஐயா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 12 வருஷம் விந்துவை வந்து அடக்கி வச்சுட்டா ஒரு புள்ளி அது வந்து செயல்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்படி செயல்படும் போது அந்த பிரம்ம ஞானத்தை நம்ம அடைய முடியுமா? அடைய முடியும். 12 வருஷம் யார் அடக்கிறது? இது அவர் அனுபவிச்சது அவர் சொன்னார். அவர் கல்யாணம் காட்சி பண்ணிக்கல, அதனால அவர் அடங்கினார். கல்யாணம் பண்ணின்னு பொண்டாட்டி புள்ள குட்டி கூட விளையாடுறவன் பிரம்மஞானத்தை அடைய முடியுமா? இது விளையாட்டு விஷயமா பேசுகிற விஷயம். அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. பிரம்மஞானம்ன்றது ரொம்ப கடினமான விஷயம். எவன் மனைவியை கூட வச்சுக்கிறானோ அவனால் ஒருபோதும் பிரம்மஞானம் அடைய முடியாது. ஏன்னா இவன் கட்டுப்பாடாக இருந்தானா இவன் மனைவி இவனை விட்டு போயிடுவா. அதனால் இவன் பலவீனமாக ஆகித்தான் ஆகணும். அப்புறம் எங்கே பிரம்மஞானம் அடையிறது? விவேகானந்தர் எழுதினார், விவேகானந்தர் பேசினார்னா அது சிங்கம், அது ஆன்மீக சிங்கம் விவேகானந்தர். அவரை மாதிரிலாம் இன்னொரு வாட்டி ஒரு ஆன்மீகவாதி இங்கே தோன்ற முடியாது பூமியில். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆன்மீகவாதியும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறான்னா அதுக்கு அடிகோல் விவேகானந்தர் தான். விவேகானந்தர்னு ஒருத்தர் இந்த பூமியில் இப்போ வரலன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆன்மீகவாதி ஒருத்தன் கூட வெளிநாடு போக முடியாது, சேர்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆன்மீகவாதி அவர் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சி அந்த 2 விந்துவையும் ஒன்றா இணைச்சார். அதனால்தான் அவர் கபாலமே வெடிச்சது மோட்சத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் சராசரி மனிதனால் அது முடியுமா? இது பேசுகிற விஷயம் இல்லை, இது செய்கிற விஷயம். செய்யறது முடியாது, பேசுறது யார் ஒன்றா பேசலாம். அப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்க பிரம்ம ஒன்றும் போதா அடைய முடியாது. சும்மா ஒரு கற்பனையான நான் பிரம்மஞானம் அடைஞ்சிட்டேன், கற்பனையில் இருக்கலாம், நிஜத்தில் இருக்க முடியாது. நிஜத்தில் கணவன் பிரம்மஞானத்தை கடைபிடிச்சான்னா மனைவி இன்னொரு கணவனை தேடின்னு போயிடுவா. இல்லை கணவன் சரியாக இருந்து மனைவி பிரம்மஞானத்தை கடைபிடிச்சான்னா அந்த கணவன் இன்னொரு மனைவியை தேடின்னு போயிடுவான். ஏன்னா 2 பேர் சேர்ந்தது இன்பத்துக்காக, சிற்று இன்பத்துக்காக. 2 பேருக்கு அது தடைப்படும் போது ஒருத்தரை இழந்துருவாங்க. அந்த விந்துவோடைய அந்த அதோட கர்மா தான் நம்மளோட பொறுப்புன்னு சொன்னீங்க. ஆமா. இப்ப எங்க அப்பா அம்மாவோடைய விந்து அந்த மாதிரி தான், அந்த கர்மால தான் நான். அதுவும் இருக்குது. நீ செய்த கர்மாவும் ஏராளமா இருக்குது. நான் உத்தமன் சொல்லிட முடியுமா? ஊருக்கு அப்படிதான் சொல்லுவேன். என்ன மாதிரி உத்தமன் ஊர்லயே இல்லைன்னு. ஆனா என்ன மாதிரி அயோக்கியன் யாருமே இருக்க மாட்டான். ஆனா அதை ஒத்துக்க மாட்டான். அதனால நான் செய்த கர்மங்கள்லாம் என்னை சார்ந்திருக்குது. என் தாய் தகப்பன் செய்த கர்மங்களும் என்கிட்ட இருக்குது. இதை அழிக்கிறதுக்காக தான் இந்த உடல் எடுத்தேன். ஆனால் நான் அழிக்கல, கூட்டிக்கினேன். இப்போ நான் கூட்டினதுடைய விளைவு என்னாகும்? என்னுடைய சந்ததிக்கு போவோம். அப்போ அந்த சந்ததியும் அந்த கர்மாவை தூக்கி தெரிய வேண்டியது தான். அதனால் அந்த தாய் தகப்பன் அந்த கர்மத்தை அழிச்சு தர்மத்தில் இறங்கினான்னா தான் பிள்ளைங்களுக்கு வராது. அதுக்கு தான் சொன்னா மாதா செய்தது மக்களுக்குன்னா. சுயம்பு பற்றி பேசுனீங்கல்ல, அப்போ தஞ்சாவூர்ல நந்தி வந்து வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்றேன், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அது வந்து டெய்லி அது கூட உட்காந்து ஒரு நாளைக்கு அளவு எடுத்துட்டு மறுநாள் உட்காந்து சொல்லு வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஏமாத்தலுக்கெல்லாம் நான் போறது இல்லம்மா. நந்தி வளர்ந்துருந்தா 1100 வருஷம் ஆச்சு அந்த கோயில் கட்டி. ராஜராஜ சோழன் 1100 வருஷத்துக்கு முன்னே அந்த கோயிலை கட்டினான். ராஜராஜ சோழன் செத்து ராஜேந்திர சோழன் வந்து அதுக்கப்புறம் 1000 சோழன் வந்துட்டான்.
ஆனால் அந்த நந்தி அங்கேயே தான் இருக்குது. வளர்ந்துருந்துன்னு வச்சுக்கோ அந்த டாப் இட்சின்னு போயிட்டு இருக்கோம். இந்த ஏமாத்தலுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை. சரிங்க. இப்போ ஒரு பெண்ணை வந்து தெய்வமா வழிபடுறாங்க, வழிபடணும். கர்ப்ப கிரக அதே மாதிரி பெண்ணும் தெய்வமா வழிபடுற மாதிரியும் நடந்துக்கணும். அதுதான் மற்றவங்க பெண்ணை தெய்வமா வழிபடுறது பெரிய விஷயமே கிடையாது. தெய்வமா வழிபடுற அளவுக்கு பெண்ணும் நடந்துக்கணும். பேய் மாதிரி போயிடக்கூடாது. பேய் மாதிரி போனா பெண்ணுன்றது போய் பேய் ஆயிடும். அது அதனால ஒரு பெண்ணை பார்த்த உடனே அடுத்தவனுக்கு மனசுல காமம் தோணக்கூடாது, பக்தி தோணணும். அந்த மாதிரியான அவங்களுடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய தோற்றம் இதெல்லாம் மாத்திக்கின்னு போகணும். நம்ம வெளியே போறோம், நம்மளை பார்க்கும்போது மற்றவங்க அசிங்கமா நினைக்க கூடாதுன்ற எண்ணத்தோட வெளியே வந்தால் மற்றவன் பக்தியா பார்ப்பான். வெளியே வரும்போது நான் பிசாசு மாதிரி வந்தேன்னா அவன் பேய் மாதிரி ஆக்கிடுவான். ஏன் சாமி அப்படித்தானே? இதுதான் இது இருக்கிற ஆத்மா வணக்கம். பெண்கள் வந்து ஆடை வந்து பூஜை செய்யும் போது புடவை கட்டிட்டு தான் செய்யணும்னு விதிகள் ஏதாவது இருக்கா? கோயிலுக்கு செல்லும் போதும் வீட்டில் பூஜை செய்யும் போதும். ஒரு பெண்ணு கோயிலில் போய் புடவை இல்லாத போக முடியுமா சொல்லு? நாகரீக உடைகள் இப்போ நவீன காலத்துல அப்படி போனா என்ன ஆகும் அந்த கோயில்? அதனால ஒரு பெண்ணு ஆடை இல்லைன்னு சொன்னா உலகம் திரும்பிக்கும். அதே ஆடை முழுமையா போட்டாலும் அந்த பெண்ணை யாரும் ரசிக்க மாட்டோம். அப்போ அறையும் குறையுமா ஆடை இருந்தால்தான் அடுத்தவனுக்கு அழகுபடுத்தும். இந்த அழகை வந்து அசிங்கமாக ஆக்கிக்கின்னு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட போறேன்னு போனால் அது ஆதி மனிதன் பண்ணது. ஏன்னா ஆணு பெண்ணுன்ற பேதம் இல்லாத காலம் அது. இப்போ காமம் வந்து தலை விரிச்சு ஆடுற காலம் இது. இந்த காலத்தில் வந்து ஒரு பெண் ஆடை இல்லாமல் போனால், சாதாரண ஆடையோட வீட்டுக்கு போனவ வீடு போய் சேர மாட்டேங்குது. ஆடை இல்லாத போனால் என்ன ஆகும் அது கதி? அதனால ஆடையோடு தான் போகணும். மற்றவன் நம்மளை மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும். அதுதான் முறை. பெண்ணுக்கு அழகு என்ற ஒரு புனித பொருள். அது எதுவோ பொண்ணை வந்து சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. பெண்ணு வந்து மிக உயர்ந்த பொருள் அது. ஆனால் அப்படிப்பட்ட பெண்ணே தாழ்த்திக்க கூடாது. உலகத்தில் பெண்ணுன்ற ஒரு உருவம் இல்லைன்னா உலகம்ன்றதே ஒன்று கிடையாது, இன்பம்ன்றதே ஒன்று கிடையாது. அதனால பெண்ணு வந்து ஒரு புனித பொருள். அது பெண்ணுன்ற பேரே ஒரு புனிதமான பேர் அதுக்கு. அப்படிப்பட்ட பெண்ணு அந்த புனிதத்துக்கு ஏற்ற மாதிரியே அவளுடைய வாழ்க்கை போகணும். அந்த புனிதத்துக்கு இழுக்கு வர மாதிரி பெண்கள் நடந்துக்கூடாது. கோவில்ன்றது ஒரு பொது இடம். நீ வீட்டுக்குள்ளே எப்படி ஒன்றா இருந்துட்டு போடலாம். கோவில் ஒரு பொது இடம், 10 பேர் கூடுற இடம். அந்த 10 பேர் கூடுற இடத்துல நீ வந்து அழகுபடுத்துறதோ ஆபாசம் காட்டுறதோ இருந்தால் அங்கே தெய்வ வழிபாடே நடக்காது. தவறான வழிகள் தான் நடக்கும். அதனால் அது உன்னால் ஏற்பட்டுடக்கூடாது, உனக்கு அந்த இழுக்கு வந்துடக்கூடாது. அப்போது நீ போகும்போது அங்கே இருக்கிற ஜனங்களே பார்த்து கையெடுத்து கும்பிடணும். அந்த மாதிரியான பக்குவத்துக்கு நீ அங்கே போகணும். ஏன்னா அது தெய்வ வழிபாடு பண்ணுற இடம், மன சுத்தமாக இருக்க வேண்டிய இடம். அங்கே போய் மற்ற மனசில் சலனத்தை உண்டாக்கிடக்கூடாது. நம்ம ஆசிரமத்துக்கு கூட 2 பேர் வருவாங்க, 2 சீடருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, லிப்டிக் எல்லாம் போட்டுன்னு வருவாங்க. நான் சொல்லு அது மாதிரி வரதா இருந்தால் இங்கே வராதிங்கன்ட்டு. ஏன்னா இது வந்து தெய்வ வழிபாடு போகிற இடம். இங்கே வந்து உன் அழகையெல்லாம் இங்கே காட்டக்கூடாது. இது அந்த காட்டுறது இடம் இல்லை. இது வந்து சினிமா இல்லை, நாடகம் இல்லை. இது வந்து ஆன்மீகம். ஆன்மீகம் போகிற இடத்துல 4 பேர் மனசு கெடுறதுக்கு உன் உடல் உன் செயல் காரணமாக இருந்துடக்கூடாது. அதனால் அப்படின்னா இங்கே வராதிங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்துல வரவங்கள மனசில் எந்த சலனமும் ஏற்படக்கூடாது, புனிதமாகவே இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல பெண்கள் அகோரமாக போனால் அது புனிதம் நிற்குமா? நிற்காது. வீட்டில் இருக்கிறது வீட்டில் எங்கே இருக்கிறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ இருக்க பழகணும். முதல்ல வீட்டில் இருக்கிற மாதிரியே வெளியே இருக்க முடியாது, வெளியே இருக்கிற மாதிரியே வீட்டில் இருக்க முடியாது. நீ எந்த இடத்துல நிற்கிறியோ. அதனால தான் பகவத்கீதையில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார் கிருஷ்ண பரமாத்மா. எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான்வார். உன் மனசு என்னவா நினைக்குதோ நீ அதுவாகவே மாறி போயிடுவே. அதனால உன் மனசில் நல்லதாகவே நினச்சின்னா அங்கே நல்லதாகவே நடக்கும். அதனால் நம்மளை சீர்திருத்திக்கணுமே தவிர இன்னொருத்தரை குறை சொல்லி வாழக்கூடாது. அந்த நம்மளை குறை சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கூடாது. அது ரொம்ப முக்கியம்.
சொல்லுமா. இப்போ இளைய தலைமுறைகள் வந்து பழைய மாதிரி ஜோரா பேசுமா, இல்லைன்னா கேட்காத இல்லை. இளைய தலைமுறைகள் வந்து இப்போ மரியாதை பெரியவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆமாம், அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் ஒன்றே இல்லை. அதுக்கு அவங்களுடைய மூடத்தனம் தான் அதிகம். ஏன்னா ஒரு தாய் தகப்பனே இன்னைக்கு யாரும் மதிக்கிறது இல்லை. கண்டிப்பா அந்த தாயும் தகப்பனை ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளோ இழப்பு இழந்திருப்பாங்க, எவ்வளோ சிரமப்பட்டு இருப்பாங்க. இது வளர்ற வரைக்கும் சுயநலம், அந்த தாயும் தகப்பனும் கடவுள் மாதிரி வழிபடும். இது வளர்ந்து கொஞ்சம் இது கையில் வருமானம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த தாயும் தகப்பனையும் உதாசனப்படுத்தும். இது மனித அறிவே கிடையாது, 6 அறிவுன்னு சொல்ல முடியாது. 6 அறிவுன்றது எல்லாத்தையும் பகுத்து பார்க்கறது தான் 6 அறிவு. எதையுமே பகுத்து பார்க்காத செயல் புரியறது தான் மிருக அறிவு. அப்போ மிருக அறிவு மாதிரி மனிதன் இன்னைக்கு வாழ்ந்துன்னுக்கிறான். கேட்டால் நான் படித்தேன்றான். ஔவையார் ஜனங்க மக்கள் படிக்கணும்னு அந்த அம்மா வாழ்நாள் ஃபுல்லாக பேசினாங்க. மகாகவி பாரதியார் எல்லாரும் பெண்கள் படிக்கணும் அப்படின்னு அவர் வாழ்நாள் ஃபுல்லாக பேசினார். ஆனால் இந்த ஏன் அவங்கெல்லாம் படிக்கணும்னு சொன்னாங்கன்னா, படிப்பு ஏறும்போது அறிவு வளரும், அறிவு வளரும் போது செயல்கள் நல்லா இருக்கும், அதுக்காக அவங்க படிக்கணும், அறியாமையில் இருக்கக்கூடாது, மூடத்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் அவ்வளோ பேசுனாங்க அவங்க. ஆனால் இந்த மக்கள் இன்னைக்கு படிக்காதவங்களை விட படித்தவங்களுக்கு மரியாதையே தெரியல. படிக்காதவன் எங்கே போனாலும் ஒரு பக்குவமாக போகிறான், யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு பக்குவமாக பேசுகிறான். ஆனால் படித்தவன் அந்த பக்குவத்தை இழந்துடுறான். ரெண்டாவது, இந்த படிப்பு இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக பயன்படுத்தணும், அதுக்கு தான் அவங்கெல்லாம் அவ்வளோ படிக்க சொன்னாங்க. ஆனால் இந்த படிப்பை கிரிமினலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது அவங்க எண்ணி பார்க்காத விஷயத்தை இந்த மக்கள் செய்யுது. அதனால் அப்படி செய்யறது சில தாய் தகப்பனும் விரும்புகிறான். அதனால் ஒருத்தனை பார்த்து ஒருத்தர் ஊர் கெட்டு போகுது. கெட்டு போகும்போது அந்த மரியாதை இழந்துட வேண்டியது வருது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா படித்தவனும் அறிவாளி இல்லை, எல்லா படிக்காதவனும் முட்டாள் இல்லை. படிக்காதவன் அறிவாளிகளாகவும் இருக்கிறாங்க, படித்து முட்டாள்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கவுங்கள திருத்திக்கணும். திருத்திக்கினா நல்லாயிருக்கும். இருக்கும். அப்போ பேய் என்றது இருக்கும், அதுதான் இதெல்லாம் இருக்கும். முனீஸ்வரன், காட்டேரி, பேய். இப்போ இந்த முனீஸ்வரன்றது என்னன்னா ஆம்பளை, அகால மரணம் அடையும். காட்டேரின்றது என்னன்னா கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தை பிறக்க முடியாத இறந்து போகிறாங்கல்ல, அது காட்டேரி. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, அது கன்னிஸ்திரிங்க. ஆணுமா? ஆணு கிடையாது, பெண்ணு. ஆண் முனீஸ்வரன் தான். இந்த முனீஸ்வரன்ல பல விதம் இருக்குது. இப்போ ஒரு ஆன்மீகத்தில் பயணம் பண்ணியிருப்பான், அவன் செத்து போயிருப்பான், அவனுக்கு பேர் தவமுனின்னு பேர். இன்னொருத்த இது மந்திரம் பண்ணிக்கின்னு இருப்பான், அவன் கொடூரமான முனின்னு பேர். இப்படி முனியில் பல விதமான முனிகள், பேயில் பல விதமான. இப்படி இந்த அகால மரணங்கள் அடையிறது மட்டும்தான். நான் சாதாரண மரணம் அடையிறது அந்த காரியம் வரைக்கும் அது காத்திருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் கொடுத்தோன்னு இருந்தோம்னா அந்த ரோட்டில் போனால் கூட அந்த வீடு ஞாபகம் வரும், அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டா கூட. அது மாதிரி அது எந்த இடத்துல இருந்ததோ அந்த ஞாபகம் 14 நாள் வரைக்கும் இருக்கும். அந்த 16 நாளுக்கு மேலே அது வேறு உடல் எடுத்துக்கும். அப்போ அதுக்கு அந்த ஞாபகம் கிடையாது. ஆனால் இப்போ மனுஷன் அவசர காலத்தில் என்ன பண்ணுறான், நேற்று செத்து போட்டான்னா இன்னைக்கு காரியம் பண்ணிடுறான். ஏன்னா நான் வேலைக்கு போனுங்க, நான் வெளியூருக்கு போனுங்க, வெளிநாட்டுக்கு போனுங்கன்ட்டு. அதனால் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. காரியம் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் இவனுடைய மனசுக்கு பண்ணுறது. ஆன்மாவுக்கு ஒரு பயணம் இல்லை. ஆன்மா நினைவோடு இருக்கும் அந்த 16 நாள். அந்த 16 நாள் முடிஞ்சதுன்னா அது வேறு உடல் எடுத்துக்கும். அப்போ இதுக்கு இவங்களுடைய தொடர்பு அதுக்கு போயிடும். இப்போ ஒரு பணம் செத்து போச்சு, அந்த பணத்து பக்கத்தில் ஆன்மா இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற மனுஷனுக்கு ஆன்மா தெரியாது. ஆனால் ஆன்மாவுக்கு எல்லாரும் தெரியும், அந்த நினைவு இருக்கிற வரைக்கும். அந்த நினைவு மாறினோடனே அது வேறு உடல் எடுத்துக்கும். உடல் எடுத்துக்கிச்சுன்னா அது ஞாபகமே போயிடும் அதுக்கு. அப்போ புது உடலினுடைய இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அது இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ சுவாமி, அதாவது இப்போ அகால மரணத்தால் இறக்கிறவங்களால நம்மளுக்கு பாதிப்பு வருவான், நமக்கு எந்த பாதிப்பும் வராது சார். நமக்கு வர பாதிப்பு நம்ம மன பயத்தால் வரும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஜிஹெச்சினுடைய கதை இல்லையா, எப்படி செத்தானிட்டு. இப்போ இந்த நம்ம வர வழி சுடுகாடுங்க இருக்குது இல்லையா. இப்போ இந்த சுடுகாட்டு வழியாக
1 மணிக்கு ஐயர் கந்தசஷ்டனி பூஜை பண்ணிட்டு போகிறார். அதே நேரத்தில் நம்மால் ஒரு ஆள் 1 மணிக்கு போடானா நம்ம சுடுகாடுக்குது அங்கே போய் போக சொல்கிறேன்னு பயந்து வர்றோம். அப்போது சுடுகாட்டில் ஒன்றும் இல்லை, இவன் மனசில் இருக்குது பயம். இந்த பயத்தால் தான் இந்த பேய் வர்றது. சில பெண்களுக்கு பேய் ஆடுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே. கல்யாணம் ஆனால் பேய் போயிடும். இதுக்கு காரணம் என்னென்னா பேய் காரணம் கிடையாது, பருவம் காரணம். பேய் காரணமே கிடையாது. பேய்க்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சிட்டியில் வந்து பேய் பிடிச்சிக்குமா? மப்சல்லையாவது காட்டில் சுற்றினா பேய் பிடிச்சிக்கிச்சுனா சிட்டியில் போய் எங்கே சுற்றுவான்? ஆனால் பேய் பிடிக்கும். பேய் பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுவான். அது பேய் இல்லை, பருவ கோளாறு. அதனால் அவங்களுடைய நினைவு இழப்பாங்க. அந்த கல்யாணம் ஆன உடனே அந்த நினைவு தெளிஞ்சிடும். அது சில பேர் அம்ட்ட மோளம் அடிப்பான், பொம்பளைங்க சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் இந்த பம்பை அடிப்பாங்க, பொம்பளைங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வெட்டியார் மோளம்னு இருக்குது இல்லை, அதை அடித்தா இந்த கொம்பு குச்சியெல்லாம் ஆடணுங்க நம்பர் அவன் கால் சும்மா இருக்காது. இதுக்கு பேர் என்னன்னா ஹிஸ்ட்ரியா நோயின்னு ஒரு நோய். அது ஒரு நரம்பு ட்ரபிள். அந்த பம்பையினுடைய சத்தம் இவங்க காதில் கேட்ட உடனே இவங்க தன்னிலை மறந்து ஓஹா ஓஹா ஓஹான்னு கத்தின்னு ஓடுவாங்க. கேட்டால் சாமி வந்துடுச்சுன்னுவாங்க. சாமி மனுஷன் மேலே வருமா? காட்டில் தலைமுடியெல்லாம் தரையில் போயிட்டு இருக்குது, நகங்கள்லாம் சுருண்டு போயிருக்குது. கடவுள் மட்டும்தான் அவன் ஞாபகத்தில் இருக்கிறான், கடவுள் பார்க்க முடியல. ஆனால் வீட்டில் 3 கிலோ கறி வாங்கி துண்ணு போட்டு கடவுள் வந்து நம்ம மேலே ஆடுமா? இவனுடைய நோயால் இவன் ஆடிங்கிறான். அதை கடவுள்ன்ற பேர் வச்சுக்கினாங்க. அது சொல்லிக்கிறேன் ஜிஹெச்சினுடைய கதை இல்லையா? ஆமாம் ஆமாம். எப்படி செத்தானிட்டு. இப்போ இந்த நம்ம வர வழி சுடுகாடுங்க. ஆமாம் இருக்குது இல்லையா? இப்போ இந்த சுடுகாட்டு வழியாக 1 மணிக்கு ஐயர் கந்தசஷ்டனி பூஜை பண்ணிட்டு போகிறார். அதே நேரத்தில் நம்மால் ஒரு ஆள் 1 மணிக்கு போடானா நம்ம சுடுகாடுக்குது அங்கே போய் போக சொல்கிறேன்னு பயந்து வர்றோம். அப்போது சுடுகாட்டில் ஒன்றும் இல்லை, இவன் மனசில் இருக்குது பயம். இந்த பயத்தால் தான் இந்த பேய் வர்றது. சில பெண்களுக்கு பேய் ஆடுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே. கல்யாணம் ஆனால் பேய் போயிடும். இதுக்கு காரணம் என்னென்னா பேய் காரணம் கிடையாது, பருவம் காரணம். பேய் காரணமே கிடையாது. பேய்க்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சிட்டியில் வந்து பேய் பிடிச்சிக்குமா? மப்சல்லையாவது காட்டில் சுற்றினா பேய் பிடிச்சிக்கிச்சுனா சிட்டியில் போய் எங்கே சுற்றுவான்? ஆனால் பேய் பிடிக்கும். பேய் பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுவான். அது பேய் இல்லை, பருவ கோளாறு. அதனால் அவங்களுடைய நினைவு இழப்பாங்க. அந்த கல்யாணம் ஆன உடனே அந்த நினைவு தெளிஞ்சிடும். அது சில பேர் அம்ட்ட மோளம் அடிப்பான், பொம்பளைங்க சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் அந்த பம்பை அடிப்பாங்க, பொம்பளைங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வெட்டியார் மோளம்னு இருக்குது இல்லை, அதை அடித்தா அந்த கொம்பு குச்சியெல்லாம் ஆடணுங்க நம்பர் அவன் கால் சும்மா இருக்காது. இதுக்கு பேர் என்னன்னா ஹிஸ்ட்ரியா நோயின்னு ஒரு நோய். அது ஒரு நரம்பு ட்ரபிள். அந்த பம்பையினுடைய சத்தம் இவங்க காதில் கேட்ட உடனே இவங்க தன்னிலை மறந்து ஓஹா ஓஹா ஓஹான்னு கத்தின்னு ஓடுவாங்க. கேட்டால் சாமி வந்துடுச்சுன்னுவாங்க. சாமி மனுஷன் மேலே வருமா? காட்டில் தலைமுடியெல்லாம் தரையில் போயிட்டு இருக்குது, நகங்கள்லாம் சுருண்டு போயிருக்குது. கடவுள் மட்டும்தான் அவன் ஞாபகத்தில் இருக்கிறான், கடவுள் பார்க்க முடியல. ஆனால் வீட்டில் 3 கிலோ கறி வாங்கி துண்ணு போட்டு கடவுள் வந்து நம்ம மேலே ஆடுமா? இவனுடைய நோயால் இவன் ஆடிங்கிறான். அதை கடவுள்ன்ற பேர் வச்சுக்கினாங்க. அது கடவுளுக்கும் ஆண்டவனுக்கும் என்ன வித்தியாசம் சுவாமி? ரெண்டும் ஒன்றா? கடவுள் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லிங்கிறாங்கன்னா எல்லாத்தையும் கடந்து உள்ள நிற்கிறோம், கடந்து பார் அப்படிங்கிறாங்க. அது இல்லை. கடவுள்ன்றவன் எல்லா உலகத்தையும் கடந்து நின்று எல்லா உலகமும் தனக்குள்ள அடக்கி வச்சுக்கிறவன் கடவுள். அவனுக்கு இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது, பாசம் கிடையாது, பற்று கிடையாது. அவன் கடவுள். எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள். ஆண்டவன் மனித உடலுக்குள்ளேயே இருந்து ஆளுபவன் ஆண்டவன். நான் ஏற்கனவே கூட சொல்லிக்கிறேன். ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவர் கொடுக்குறாரு, அந்த ராஜா கொடுக்குறாரு. ஆனால் இவரால் கொடுக்க முடியாத நிலை வரும்போது, இவர் சிற்றரசர், இவரால் கொடுக்க முடியாத நிலை வரும்போது பேரரசரை போய் கேட்குறாரு, ஐயா என் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னும் போது அந்த பேரரசை இவருக்கு உதவி செய்யும்போது இவர் மக்களுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி உடல்ன்ற ஊருக்குள்ள ஆன்மான்ற அரசன் இருந்துக்குன்னு இயக்கிறான். இந்த ஆன்மாவை கடந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான். இதால் முடியாத போது அதை கேட்குறான். அதனுடைய சக்தியால் இவன் இயங்குறான்னு சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே என்ன இருக்க முடியும்? சொல்லு சாமி, என்னத்த சொல்லு, நான் கற்றுக்கிறேன்.
உடல் உயிர் பூரணம் இந்த மூன்றும் ஒன்றே என்று அகத்தியர் சொல்லியிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதனுடைய விளக்கம் என்ன சுவாமி? இப்போ விந்து அப்படின்ற நெருப்பு ஒரு இடத்துல இருக்குது, அது தனி. காத்துன்ற நீர் ஒரு இடத்துல இருக்குது, அது தனி. சப்தம்ன்ற ஓசை ஒரு இடத்துல இருக்குது, அது தனி. இது தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் தனித்தனி பொருள். இது மூன்றும் ஒன்றா சேர்த்தா பூரணம், முழுமை அடைஞ்சது அப்படின்னு அர்த்தம். இப்போ கடையில் போகிறீங்க, 1 கிலோ ரவை கொடுப்பான்றீங்க, 1 கிலோ சர்க்கரை கொடுன்றீங்க, ரெண்டையும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து ஒரு கடாயில் ஊற்றுனீங்க, சர்க்கரையை போட்டிங்க, ரவையை போட்டிங்க, தண்ணியை ஊற்றுனீங்க, அது ஒரு 3 சேர்ந்து ஒரு பொருளாச்சு. அதுக்கு பேர் என்ன? கேசரியா? கேசரி. அப்போது ரவைன்ற பேர் போயிடுச்சு, தண்ணின்ற பேர் போயிடுச்சு, சர்க்கரைன்ற பேரும் போயிடுச்சு. ஏன்னா மாறுபட்டு 3 ஒன்றாதால அதுக்கு ஒரு புது பேர் வந்தது. அது மாதிரி விந்துன்ற நெருப்பும் காத்துன்ற நீரும் சப்தம்ன்ற ஆன்மாவும் ஒன்று சேர்ந்தால் அதுக்கு ஒரு புது பேர் பூரணம், முழுமை. பூரணம்னா